வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாறை மீன் வச்சு குழம்பு செய்ய போகிறேங்க. சமைக்கிறத பாருங்கள், சமைச்சு பாருங்கள். முதல்ல மீன் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம். உங்கள் ஏரியாவில் இது எப்படி சொல்கிறான்னு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது தாங்க இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இது இந்த சைடு முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த மீனில் தாங்க இருக்கும். இதை அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரெண்டு பீஸாகவும் போட்டுக்கலாம். இல்லை 3 பெருசாக இருந்தால் 3 பீஸ் மாதிரி போட்டு கூட வறுக்கலாங்க. நம்ம மீனை வந்து 2 பீஸாக போடுறோம். வறுக்கிறதுக்கு கொஞ்சம் முழு மீனை வந்து கட் பண்ணுறோங்க. இந்த மீனை வறுக்கிறதுக்காக நம்ம பீஸ் போட போகிறோங்க. மேலே வந்து லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கலாங்க. ஏன்னா உப்பு காரம் வந்து அதில் நல்லா ஊறும், அதனால தாங்க இதை. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாங்க. கரைச்சி வச்ச புளி கரைசல்ல வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த குண்டானுக்கு இந்த பாம்புக்கு
நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாங்க. அப்படியே நல்லா கொதிக்கிட்டேங்க. மீன் குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ கொதிச்சு வருதோ அவ்வளோ குழம்பு அருமையாக இருக்கும். இது கூட நம்ம புதுசாக என்ன செய்கிறோம், மாங்காய் சேர்க்க போகிறோங்க. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து முட்டையை அவிச்சு இந்த மாதிரி கொதிக்கும்போது போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி முட்டையை அவிச்சு கொதிக்கும்போது போட்டு அது வெந்த முட்டையை நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மீன் குழம்பு முட்டைங்க. நம்ம இது வந்து மீன் குழம்பு மாங்காய் முட்டை போட்டு செய்கிறேங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, மாங்காய் இப்போ போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க. இப்போது நம்ம கழுவி வச்ச மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொச்சிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்புல மாங்காயும் முட்டையும் போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க. நம்ம இப்போ அது மாதிரி தான் செஞ்சுருக்கோம். இப்போ தாங்க மீன் போட்டுடலாங்க. நம்ம பாறை மீன் வாங்கியிருக்கோம். நம்ம சுத்தம் பண்ணி வச்ச இந்த மீனை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாறை ரொம்ப அருமையாக இருக்குங்க குழம்பு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீன் போட்ட பிறகு அப்படி லேசாக வந்து இதை திருப்பி கொடுத்துக்கலாங்க. பாருங்க, பக்குவமாக நம்ம மீன் குழம்புல மீனை போட்டோன்னு லைட்டாக அப்படி தூக்கி விடணுங்க. பாருங்கள், முட்டையை சேர்த்து போட்டிருக்கோமா. முட்டை பார்த்தீங்கன்னா குழம்புல நல்லா கொதித்து ஊறி அருமையாக இருக்குங்க முட்டை. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். மீன் குழம்புல முட்டையை போட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மீன் போட்டாச்சு, கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. எப்போவுமே மீன் குழம்புல வந்து கரண்டி வந்து ஒரு முறை தாங்க போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குழம்பு எடுத்து அப்படியே ஆட்டி கொடுத்தாவே போதுங்க. சும்மா கரண்டியை போட்டு திருப்பிக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், மீன் வந்து உடஞ்சிடும். நமக்கு வந்து முழு பீஸாக இருக்காது. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுது. மேலே 2 கறிவேப்பிலையை போட்டுட்டு எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தாங்க. இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.